சிறுகடிக்க ஆசை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம முத்தை இருந்துட்டு ட்ரைவ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் மனோஜோட ஃப்ரெண்டு சந்தோஷ் வந்து அவர் கார் புக் பண்ணியிருக்காரு. காருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கு அடுத்து தான் முத்து வந்துட்டுருக்கிற காரை வந்து நிப்பாட்டுறாரு. நீ என்னையா இங்கே பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் தான்ப்பா கார் புக் பண்ணேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாம், உன்னோட கார் என்னாச்சு? அது கொஞ்ச நாளாக சர்வீஸில் போய் நின்றுட்டுருக்கு, கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சரி வந்து ஏறுவா அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏற்றிட்டு போகிறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னாச்சு, ஏன் உன் ஃப்ரெண்டுக்கிட்ட நீ பேசலையே என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பேசி 2 நாள் ஆச்சுப்பா, உங்கள் அண்ணன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 2 நாள் ஆச்சா? அப்படின்னா இவனுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும், எப்படியாவது போட்டு வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து ஒரு பக்கம் பிளான் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து தான் சந்தோஷ் வந்து மனோஜ்க்கு வந்து கால் பண்ணுறாங்க. எப்படிப்பா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாயா, அப்படியே விட்டுட்டு போயிட்டேன், ஐடியா கொடுத்தது நீ தானே, இப்படி அனாமத்தான் விட்டுட்டு போயிட்டேன், இனிமேல் ஷோரூம் பக்கம்லாம் நீ வந்துடவே வந்துடாத, என் பொண்டாட்டி உன் மேலே செம்ம கோவத்தில் இருக்கா, உன்னை ஷோரூம் பக்கமே சேர்த்துக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படியெல்லாம் சொல்லிடாதியா, நானே உன்னை நம்பி தான் இருக்கேன், ஷோரூம் பக்கம்லாம் வர வேண்டான்னு சொன்னால் எப்படியா, எனக்கு இருக்கிற ஃப்ரெண்டு நீ தானே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன, ஃப்ரெண்டு ஒரு ஆபத்தில் இருக்கிற போது வந்து காப்பாற்றிருக்கணும், இப்படியே விட்டுட்டு ஓடுவாங்க? ஓடுனது தப்பு தான், எனக்கு வேறு வழி தெரியல, அதனால தான் அந்த இடத்துலேருந்து நான் போயிட்டேன், அதுக்காக நான் உங்ககிட்ட இத்தனை தடவை வேணாலையும் சாரி சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சந்தோஷ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் முத்து இருந்துட்டு, ஓகே, மறுபடியும் அவன் ஏதோ போய் பிரச்சனையில் மாட்டியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து ஒரு பக்கம் கெஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்ததான், அவன் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கக்கூடாது, ஆமாப்பா பண்ணியிருக்கக்கூடாது தான், ஆனால் நான் நல்ல விதமாக தான் நான் ஐடியா கொடுத்தேன், அவன் இப்படி போய் சொதப்புவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. என்ன, அந்த ராஜாராணி விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கேட்கவும், ஆமாப்பா, ஏதோ ரோகிணி வந்து பணத்தை இவங்க தான் எடுத்தாங்கன்னு சொல்லி அவங்க மேலே பழிய போட்டிருக்காங்க, அதுக்கு அவங்க பழி வாங்கிறத நினச்சி மனோஜ் வந்து தப்பாக நடக்க பார்த்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வாயாலே வாக்குமூலமும் வாங்கி வச்சுட்டு கடையில் இருக்கிற மொத்த பொருளையும் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க தனியாக சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, எப்படியாவது அவங்க கிட்டே இருந்து உண்மையை வர வைக்கணும்னு சொல்லிட்டு என்கிட்ட புலம்பிகிட்டு இருந்தாப்படி, அதனால தான் அவன் புருஷன் இல்லாத நேரமாக பார்த்து அவனை வீட்டுக்குள்ளே அனுப்பினேன், அவன் எப்படியோ ஒன்று விஷயத்தை வாங்கிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொதப்பிட்டான், ஆனால் அந்த பொண்ணு உஷாராகி அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள சத்தம் போட்டு கூப்பிட்டாங்க, அதனால் அட்டி பெண்டை கிளப்பிட்டாங்கப்பா, என்னாலையும் அதை பார்க்க முடியாமல் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி வந்துட்டேன், அதனால தான் உங்கள் அண்ணன் என் மேலே செம்ம கோவத்தில் இருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஓ, இதுதான் விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கேட்கவும், என்னையா நீ இதுதான் விஷயமானு கேட்குற, உனக்கு எல்லாமே தெரியும்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் வந்து முத்துக்கிட்ட கேட்கவும், அதான் எனக்கு தெரியுமே, இப்போ தானே நீ சொன்ன அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு சந்தோஷ் வந்து பயங்கரமாக வந்து ஷாக் ஆகுறாங்க. சரி, அந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மறுபடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் வந்து ஒரு பக்கம் முழிக்கவும் நேராக அவங்களுடைய வீட்டுக்கு போகிறாங்க. அதுக்கு அடுத்ததான் முத்து இருந்துட்டு நேராக வீட்டுக்கு வந்த உடனே அவங்களுடைய அப்பா, மனோஜ், ரோகிணி, ரவி, ஸ்ருதி, மீனான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கூப்பிடுறாங்க. என்னங்க ஆச்சு, இவன் எப்போ வீட்டுக்கு வந்தாலையும் ஏதாவது ஒரு பஞ்சாயத்தை வச்சுக்கிட்டே இருக்கான், என்ன இவனுக்கு பிரச்சனையா, எதுக்காக இப்போ இவன் எல்லாரையும் கூப்பிட்டுட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து கேட்குறாங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க, உங்களுக்கு மட்டும் சொன்னால் போதுமா, வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சொல்ல வேண்டாமா, போய் அந்த பக்கம் உட்காருங்க, போங்கப்பா, இவங்களையும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான், எதுக்குடா அப்படி கத்திட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ்க்கு வந்து கேட்கவும், உன்னை பற்றி பெருமையாக பேசுறதுக்காக தான்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவன் உண்மையாக தான்ப்பா சொல்லியிருக்கான், நான் கூட இவனை ஒரு நிமிஷம் நம்பாமலே போயிட்டேன், ஆனால் இவன் எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கான் தெரியுமா, இவன் சொன்ன மாதிரி ஒரு பொண்ணை காப்பாற்றிருக்கான்ப்பா அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்லிடுறாங்க. நான் எங்கே காப்பாற்றினேன், அங்கேருந்து தப்பிச்சு வந்தால் போதும் நான் சாமின்னு தானே நான் ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ஒரு பக்கம் நினைக்கவும், என்னடா சொல்கிற, ஆமாப்பா, இவன் ஒரு பொண்ணை காப்பாற்றினதா அடிபட்டு வந்து சொன்னான் இல்லை, அது எல்லாமே உண்மைதான்ப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அண்ணாமலை இருந்துட்டு உண்மையாவா சொல்கிற முத்து அப்படின்ற மாதிரி கேட்கவும்,
ஆமாப்பா, நான் உண்மைய தான் சொல்றேன். அதுக்கான சாட்சியும் என்கிட்ட இருக்கு. அந்த பொண்ணும் இங்க வந்திருக்கு. பொண்ணு வந்திருக்கா அப்படின்னா, மனோஜ் காப்பாத்துனதுக்காக, மனோஜ் கிட்ட நன்றி சொல்றதுக்காக அந்த பொண்ணு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய வந்து கேட்கவும், ஆமா, ஆமா பெருசா நன்றி சொல்லுவாங்க. வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா சந்தோஷ் வந்து நிக்கிறாரு. என்ன அந்த பொண்ணு வந்திருக்கிறதா சொன்னீங்க. ஆனா, இவரு ஃப்ரெண்டு சந்தோஷ் வந்து நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கேட்கவும், நேர்ல பார்த்த சாட்சியே இவர் தான் அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. சரி அந்த பொண்ணை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், கடையில் வேலை செஞ்சுட்டு இருந்த ராஜா வந்து நிற்கிறாரு. என்ன பொண்ணுன்னு சொன்ன இவர் வந்து நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இவருடைய பொண்டாட்டியை தான் மனோஜ் வந்து காப்பாத்தினா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக 2 பேரும் வந்து நிற்கிறாங்க. இப்படி உள்ளே வாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக ரோகிணி இருந்துட்டு இவங்க மனோஜை வந்து தப்பு தப்பாக பேசியிருக்காங்க. மனோஜ் கிட்ட வந்து கடையில் ஷோரூமில் மிரட்டி இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பத்தாததுக்கு 3,00,000 ரூபா பணத்தையும் திருடிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இல்லை நாங்கள் அந்த பணத்தை திருடல. இவர் தான் தேவையில்லாமல் பழிய தூக்கி எங்கள் மேலே போட்டார். எங்கிட்ட தப்பாக நடக்கவும் பார்த்தாரு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பொய்யாடி சொல்கிறேன், என் புள்ள அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டான். என் பிள்ளைய ஒன்று நான் அப்படி வளர்க்கலை அப்படின்ற மாதிரி விஜய சொன்ன உடனே ராஜா எடுத்து அந்த வீடியோ வந்து காட்டுறாங்க. ஏன்னா மனோஜ் நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ரொம்ப டீசெண்டானவங்க நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி ஸ்ருதி ஒரு பக்கமும் ரவி ஒரு பக்கமும் அனபல ஒரு பக்கமும் திட்டிகிட்டு இருக்காங்க. நீங்கள் தானே ஐடியா கொடுத்தீங்க இவங்க 2 பேரும் ஷோரூமுக்கு வந்தால் வீடியோ எடுத்து வையன்னு. ஆனால் கடைசியில் வீடியோ எடுத்து வச்சுட்டு என்ன மிரட்டிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பா ஆனது ஆகிப்போச்சு. இவனும் அந்த புருஷன் இல்லாத நேரமாக பார்த்து அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு தப்பாக நடக்க பார்த்துருக்கான். இந்த விஷயத்த நேராக போலீஸ்கிட்ட போனால் நம்மளுடைய குடும்பமானதாக கப்பலில் ஏறும். அதனால் இப்போவே இது சுமூகமாக முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. விஜயா வந்து கோவப்பட்டு, என் பிள்ளைய நான் அப்படி வளர்க்கல, தேவையில்லாமல் அவன் மேலே பழிய போடாத, உன்னை அடிச்சுன்னா பார்த்துக்கோயேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக ராணி இருந்துட்டு அதுக்கான ஆதாரமும் எங்ககிட்ட இருக்குது. இவர் தான் எங்கள் வீட்டுக்கு வந்து என் புருஷன் இல்லாத நேரமாக பார்த்து எங்கிட்ட தப்பாக நடக்க பார்த்தாரு. கடையிலையும் அப்படி தான் நடந்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அப்பா பார்த்தீங்களா இந்த விஷயத்தில் எந்த பொண்ணாவது தப்பாக சொல்லுவாளா அப்படின்ற மாதிரி முத்து ஒரு பக்கமும் ஸ்ருதி ஒரு பக்கம் வேலைக்கு போகிற பொண்ணுக்கிட்ட இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டா பொண்ணுங்க அப்படின்னா வேலைக்கே போகக்கூடாதா அப்படின்ற மாதிரி ஸ்ருதி ஒரு பக்கம் வந்து சொல்லிடுறாங்க. மனோஜ் ஒன்றும் அப்படிப்பட்டவர் கிடையாது. இவங்க தான் தேவையில்லாமல் இப்படி போட்டு பழிய போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. முத்து மனோஜ் மேலே இருக்கிற கோவத்தில் இப்படி அவரை கேவலமாக பழி வாங்காதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. விஜயா இருந்துட்டு என்னதான் இருந்தாலையும் அவன் உன்னுடைய அண்ணன், அவனை பற்றி இப்படி தப்பாக பேசுறியே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாம் கூட பிறந்த அண்ணன் தான் 10,00,000 ரூபாய் பணத்தை தூக்கிட்டு போனால் அதுக்கு அடுத்ததாக ஒரு பொண்ணு கூட வாழ்ந்துட்டும் இருந்தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்ட விஜயா வாயை மூடிட்டு சைலண்ட்டாக இருக்காங்க. அப்பா இந்த விஷயம் வெளியில் போனால் நம்மளுடைய குடும்பமானதான் கப்பலில் போகும். அதனால் இப்போவே நம்ம இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இவங்க ஏதோ பல்காக பணம் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ராணியும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. மனோஜ் ஒரு பக்கம் மறுபடியும் என்ன சிக்கலில் கொண்டு போய் விட போகிறானோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பயந்துக்கிட்டு இருக்காரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி வர சிறகடிக்க ஆசையில் முத்து அப்படி என்ன முடிவு எடுத்திருக்காங்க, இனி மனோஜோட நிலைமை என்ன ஆக போகுதுன்றத வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.